friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முறுக்கு. முறுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக். இது வீட்ல எல்லாம் பண்றது ஒரு பெரிய வேலைப்பா, பெரிய கஷ்டம். அதுக்கு மாவு அரைக்கணும், மாவு சலிக்கணும், பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டக்குன்னு ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல மாவை பிசைஞ்சு கடன்னு முறுக்கு செஞ்சு அசத்திடலாங்க. நல்ல பெர்ஃபெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சா 10-15 நாள் ஜம்முன்னு வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு ஈஸியான முறுக்கு ரெசிபியா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு. முறுக்கு கடுக்குன்னு இருக்கக்கூடாது, நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். அப்போதான் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப சிம்பிள். பாசிப்பருப்பு முறுக்கு டக்குன்னு பண்ணிடலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். சிறுபருப்பு, தோல் நீக்கிய பச்சைப்பயிறு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு பவுலில் போட்டு விட்டு நல்ல ஒரு 2 தடவை தண்ணி விட்டு அலசி கழுவிட்டு, கழுவின பருப்பில் கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும், கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். ஊறின பருப்பை அகைன் தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஊறின பருப்பு கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சு எடுப்போம். நல்லா குழைவாக பாசிப்பருப்பு வெந்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. நம்ம கரண்டி வச்சு அழுத்தினாவே நல்லா மசியுது. பட் இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வெந்த பருப்பை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா அரைச்சிருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்பு மாவோட அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடுங்க. நம்ம உளுந்தெல்லாம் வறுத்து பொடிச்சு சலிச்சு அதுக்கப்புறம் அது அரைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்பு மாவோட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு, வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, ரெடிமேட் அரிசி மாவை சேர்த்து நம்ம டக்குன்னு பிசைஞ்சிடலாம். இங்கே 1/2 கப்பு பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1:4 ரேஷியோ. நம்ம இங்கே 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டதால 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அல்லது ஓமம் ஏதாவது ஒன்று இப்படி நல்லா கசக்கி போட்டு விட்டுருங்க. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு சாப்பிடும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். இது கூட அடுத்தது பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் தேவைப்படுறவங்க மிளகாய் பொடி, காரம் வேணும்னு விருப்பப்படுறவங்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. பட் நான் இங்கே சேர்க்கல. நான் இப்படியே பிளெயின் முறுக்காக தான் செய்ய போகிறேன். எங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அங்கே நம்ம பாசிப்பருப்பை தண்ணி விட்டு வேக வச்சு அரைச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து விட்டுறணும். அதுலேயே நல்ல மாவு பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தெளித்து பிசையணும். இப்போ அரைச்ச பாசிப்பருப்போட அந்த அரிசி மாவு சேர்த்து இப்படி கலந்ததுலேயே நல்லா பைண்ட் ஆயிருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்க்கலாமா? சேர்க்கலாங்க. நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கிற எண்ணெய். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்குவோம். மாவோட பக்குவம் எப்படின்னா, மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சொதப்பான லூஸ்லையும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக பக்குவமாக பிசைஞ்சுக்கிட்டாதான் நம்ம முறுக்கு குழலில் போட்டு நம்ம முறுக்கு சுத்தறக்கும் ஈஸியாக இருக்கும். முறுக்கு எண்ணெய் இழுக்காமல் நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு மொத்தமும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லை, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டாதான் முறுக்கு வந்து நம்மளுக்கு சுத்தறக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்.
தண்ணியோட அளவு இவ்வளவுதான்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் தேவைப்படும். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சேன். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நம்ம முறுக்கு சுற்றுற அந்த முறுக்குக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த முறுக்கு அச்சு எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். ஸோ முறுக்கு அந்த மாவு சேர்த்து நம்ம அழுத்தும் போது நல்லா சடசடன்னு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் கடகடன்னு முறுக்கு சுற்ற முடியும். எல்லாம் ரெடி பண்ணி நல்லா முறுக்குக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது முறுக்கு சுற்றி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஈரத்துணியை ஒரு ட்ரேயில் போட்டு வைக்கிறேன். எங்கள் அம்மா இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. அதாவது துணியை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு நல்ல ஈரம் போக புழிஞ்சு அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருவாங்க. இதில் முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து முறுக்கு சூட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மெத்தடுக்கு நானும் ஈரத்துணியை எடுத்து போட்டு வச்சாச்சு. இங்கே மாவு ரெடியாக இருக்குது. மேல் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மாவு எடுத்துகிட்டு அடுத்தது கண்டிப்பாக மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ முறுக்குக்குள்ளெல்லாம் மாவு சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. முறுக்கு மாவு நம்ம பக்குவமாக பிசைஞ்சு வைக்கும்போது நல்ல சடசடன்னு முறுக்கு நம்ம ஈஸியாக புளிஞ்சிடலாம், டைட்டாக இருக்காது. ஸோ நல்ல பக்குவமாக மாவு பிசைஞ்சுக்காங்க. பாருங்கள் நல்ல சுத்தம் வருது. இங்கே அடசலுக்கு முறுக்கு சுற்றி வச்சாச்சுங்க. அதே சமயத்தில் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்குகளை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கை இப்படி துணி எப்படி எடுத்து விட்டாவே டக்குன்னு கைக்கு அப்படியே வந்துடும். அதை நம்ம அழகாக உடையாமல் பிரியாமல் எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுற்றி வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இப்படி எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது வெந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே கம்மியாகும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்குகளை திருப்பி போடுங்க. ஸ்டவ்வு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஏன்னா மேலெல்லாம் டக்குன்னு கலர் கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே சரியாக வேகாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க. அந்த பபிள்ஸ் கம்மியாயிட்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது பாருங்க. அதாவது முறுக்கு நம்ம போட்ட உடனே நிறைய பபிள்ஸோடு அப்படியே வெந்துகிட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே அது வெந்து அந்த கிறிஸ்பி ஆக ஆக அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக கம்மியாயிட்டு வருது பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கை ஆயிலில் வடித்து வெளியே எடுக்கணும். இப்போ முறுக்கு ஆல்மோஸ்ட் டன். நல்லா வெந்துடுச்சு. பபிள்ஸ் கம்ப்ளீட்லி நல்லா கம்மியாயிடுச்சு. முறுக்கு நம்ம திருப்பி விடும்போதே அந்த கிறிஸ்பியானது தெரியும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை சொல்லிக்கிறேங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரையாக விட்டுட்டு ஏன் எடுக்கிறேன்னா அது நல்லா அந்த கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி, அந்த முறுக்கோட கலர் கொஞ்சம் பிரைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும். அதுக்கு வேண்டி 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலை வடிச்சிட்டு முறுக்கை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பாசிப்பருப்பு முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த அடசல் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முறுக்கு போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே எண்ணெய் கொதிச்சு ரொம்ப சூடாக இருக்கும். அதில் டக்குன்னு அடுத்த அடசல் போடும்போது முறுக்கு மேலே டக்குன்னு கலர் உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே கொஞ்சம் கரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு முறுக்கு போடும்போது சிம் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முறுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு முறுக்குலேருந்து லாஸ்ட் முறுக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, அருமையான பாசிப்பருப்பு முறுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாகவும் இருக்கும். பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு டக்குன்னு அரிசி மாவை போட்டு பிசைஞ்சு நம்ம உடனடியாக முறுக்கு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸி மெத்தடு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஈஸி சிம்பிள் மெத்தட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.